சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனாக திகழ்கிறார் பிரதமர் மோடி என்று இந்த நிகழ்வில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றை பார்க்கலாம். எல்லாமே தமிழாக இணைக்கின்ற தமிழ்நாட்டில் இன்றைக்கு தமிழை வேறு யாரும் முன்னிறுத்தாத நிலையில் அயோத்திக்கு போனாலும் ஐநா சபைக்கு போனாலும் தமிழை பற்றி பேசுகின்ற ஒரே தலைவர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மதுரையிலே தமிழ்ச்சங்கம் கண்டோம், இடைச்சங்கம் கண்டோம். அது பாண்டிய மன்னனுடைய காலத்தில் நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு பாண்டிய மன்னனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தை உலகெங்கும் இன்றைக்கு பரப்பி காட்டினார். சோழனாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். பாண்டிய மன்னனாக, சோழ மன்னனாக, இந்திய நாட்டின் வாழும் மூவேந்தர்களாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். தமிழ் என்று சொன்னால் அதற்கென்று ஒரு கட்டமைப்பு உண்டு. எப்படி ஒரு கட்டிடத்திற்கு பில்லர்கள் முக்கியமோ அதே மாதிரி எழுத்து, சீர், அடி, தொடை என்கின்ற இலக்கண கட்டுப்பாடுகள் உள்ள ஒரு மொழி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி. அதனால்தான் இந்த மொழி இன்னும் சாகாவரம் பெற்றிருக்கிறது. அதிலும் இன்றைக்கு ஆண்டவனுடைய வடிவாக இன்னைக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது தமிழை இன்னும் போற்றி மகிழ்ந்திருக்கிறார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தின் பெருமையை உலகெங்கும் கொண்டு சென்றவர் பிரதமர் மோடி என்று காசி தமிழ்ச்சங்கம நிறைவு விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார்.